ஹாய், ஐம் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இருக்கிற கேன்சர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெட்டட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறுப்பையே என்னன்னு அந்த ஆர்கனே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டைகர் ஆஃப் த அப்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உறுப்பு அப்படின்னா, பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேன்க்ரியாட்டிக் கேன்சர் பற்றி பார்க்க போகிறோம். பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து ஏன் ட்ரெட்டட் கேன்சரு, ஏன் அந்த கேன்சரை பார்த்தா டாக்டர்ஸே பயப்படுறாங்க, அதில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும், அந்த சிம்டம்ஸ் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, அத கண்டுபிடிச்ச பிறகு என்ன மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ் என்ன இருக்கு? இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும்? எவ்வளோ தூரம் லாங் டர்ம் சர்வைவல் இருக்கும்? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த டைகர் ஆஃப் த அப்டமன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல சர்ஜரி ஸ்டூடண்ட்ஸ் என்டர் ஆகும்போது அவங்களுக்கு பேன்க்ரியாஸ் நடத்தும்போது ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ற வேர்ட் இதுதான். ஏன் அப்படின்னா, பேன்க்ரியாஸ் அப்படின்றது சைலன்ட்டா இருக்கிற வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. பேன்க்ரியாஸில இன்ஃப்ளமேஷன் வந்து அதாவது பேன்க்ரியாடைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்துச்சுன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ். இப்போ பெயின்ல வந்து சிவியாரிட்டியா நீங்க கிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோன் வர்றது ஒரு சிவியர் பெயின்னு சொல்லுவோம். அதை விட சிவியரான பெயின் எதை சொல்லுவோம்னா, பேன்க்ரியாஸில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கொடுக்காத ஆர்கன், ஆனால் பிரச்சனை வந்தால் படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் இந்த பேன்க்ரியாஸ் அப்படின்றது. இந்த பேன்க்ரியாஸ்லையும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த அளவுக்கு காமன், மற்ற கேன்சர்ஸ் அளவுக்கு, இப்போ லங் கேன்சர் அளவுக்கு, பிளாடர் கேன்சர் அளவுக்கு, த்ரோட் கேன்சர் அளவுக்கு இது காமனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு லக்கீலி இது காமன் கிடையாது. ரொம்ப பேருக்கு நம்ம ஓபியில் பேன்க்ரியாட்டிக் கேன்சரோட பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறது கிடையாது, கம்மி தான். இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பேன்க்ரியாஸில் வரக்கூடிய கேன்சர் வந்து 2 விதமாக பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போ பேன்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா, தலைப்பகுதி, உடம்பு பகுதி, வால் பகுதின்னு சொல்லி பிரிப்போம் அதை. இந்த தலைப்பகுதியில் வரக்கூடிய கேன்சர் நல்ல கேன்சர். அது என்ன பண்ணும், தலையில் வரக்கூடிய அந்த கட்டி ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ணும்னா ஜாண்டிஸ் காஸ் பண்ணிடும். ஸோ பேஷண்ட் ஜாண்டிஸ் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க, உடனடியாக டாக்டரை போய் பார்த்துருவாங்க. அதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவாங்க, கேன்சரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கேன்சர்னால, பேன்க்ரியாட்டிக் கேன்சர்னால ஒருத்தருக்கு ஜாண்டிஸ் வருதுன்னா அவங்க சீக்கிரமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. இந்த பிரச்சனைனால அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போகும். அவங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இதே இந்த பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய உடம்பு பகுதி, அதாவது பாடி அல்லது டெய்ல்னு சொல்லுவோம். ஹெட்டு, பாடி, டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேன்க்ரியாஸில் பாடியிலையோ டெய்ல்லையோ வரக்கூடிய கேன்சர் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது ஏன் பிரச்சனை அப்படின்னா, அது முன்னாடியே உங்களுக்கு ஜாண்டிஸ் காஸ் பண்ணாது. சைஸ் அது பெருசாகிட்டே போகும். எந்த வித சிம்டமும் வெளியில் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்டமே என்னவாக தான் இருக்கும் நிறைய பேரில் அப்படின்னா, சிவியரான வயிறு வலி. இந்த வலியோட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இன்னும் சில பேர்ல என்ன ஆகும்னா, அது பேன்க்ரியாஸில் ஆரம்பித்து மற்ற உறுப்புகள், இப்போ கல்லீரலுக்கோ இல்லை வயிற்றுக்குள்ள மற்ற இடங்களுக்கோ பரவ கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் அவங்க சிம்டமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சில மூவிஸ்லலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாரிசுன்ற ஒரு மூவியில் சரத்குமார் வந்து ஒரு கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. அது பேன்க்ரியாட்டிக் கேன்சர் தான். கொஞ்ச நாளில் இறந்துடுவார். இந்த மாதிரி முன்னாடி 180ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அந்த 180ங்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த கேன்சர் டயக்னோஸ் பண்ணி 180 நாள் தான் அந்த ஹீரோ உயிரோடு இருப்பார். ஸோ இந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு கேன்சராக அதை ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பாடியிலையும் டெய்ல்லையும் வரக்கூடிய கேன்சர் நிறைய சமயங்களில் லேட்டாக வரும் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த லேட்டாக வந்த கேன்சர் பேஷண்ட்டை கண்டுபிடிச்ச பிறகும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அதை தான் ஒரு சிம்பிளான ஃபிகராக சொல்லணுன்றதுக்காக 6 மாதம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது. அதை கேட்டு பயப்பட வேணாம். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி, இப்போது இது 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? தலையில் வரக்கூடியது, மீதி இடங்களில் வரக்கூடியது. அதாவது தலைன்னா தலை கிடையாதுங்க. பேன்க்ரியாஸோடைய ஹெட்டில் வரக்கூடியது, பேன்க்ரியாஸோட ரெஸ்ட் ஆஃப் த பேன்க்ரியாஸில் வரக்கூடியது. இப்போ இப்போ ஹெட்டில் வரக்கூடிய டியூமரை பற்றி மட்டும் நான் இப்போ நான் சொல்கிறேன். மீதி விஷயங்கள் அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹெட்டில் வரக்கூடிய டியூமர் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ லிவர்லேருந்து ஒரு டியூப் ஒன்று வரும். அந்த டியூப்பில் தான் பைல், அதாவது பித்தம்ங்கிறது வருது. அது பேன்க்ரியாஸ் உள்ளே நுழைஞ்சி குடலில் போய் அது ட்ரெயின் ஆகும், என்ட்ரு ஆகும். இப்போ இந்த பேன்க்ரியாஸில் வரக்கூடிய கட்டி என்ன பண்ணும், அந்த டியூப்பை பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த பைல் சேர்றதை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கண் மஞ்சளாக போகிறது, யூரின் மஞ்சளாக போகிறது எல்லாமே இருக்கும். பேஷண்ட் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே பெரும்பாலான சமயங்களில் ஜாண்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷனாக நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஜாண்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, யூஸ்வலாக வயிறுக்கான ஒரு சிடி ஸ்கேன் பண்ண போகிறோம். இந்த சிடி ஸ்கேன் பண்ணால் என்ன தெரிஞ்சிடும், பெரும்பாலான சமயங்களில் அந்த கட்டி இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ பேன்க்ரியாஸில் கட்டி வந்தாலே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்தடுத்து என்னென்ன தேவையோ ஒரு ஸ்டெப்பு கூட பிசிறடிக்காமல் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் உங்கள் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா,
அதுலேருந்து பயாப்சி எடுப்பாங்க. எதர் நீடில் போட்டு வெளியிலேருந்து நீடில் போட்டு எடுக்கலாம். இல்லை இஆர்சிபின்னு சொல்லுவாங்க. தொண்டை வழியாக ஒரு டியூப் போட்டு அந்த கட்டிக்கு உள்பக்கத்தில் இருந்தும் பயாப்சி எடுக்கலாம். ஸோ வெளிப்பக்கமாக எடுக்கக்கூடிய பயாப்சி சிடி கேட்டட் பயாப்சி, உள்பக்கமாக எடுக்கிறது இஆர்சிபிலேருந்து எடுக்கக்கூடிய பயாப்சி. இந்த பயாப்சியில் என்ன நடக்கும், இது கேன்சரா இல்லையான்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல போகிறாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேன்சர்னு கண்டுபிடிச்சி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், கேன்சருடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேன்சருடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ். சிடி ஸ்கேன் பண்ணலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம், அல்லது பெட் ஸ்கேன் பண்ணலாம். இந்த இன்வெஸ்டிகேஷனில் எது தேவை அப்படின்றத உங்கள் ஆன்காலஜிஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ண போகிறீங்க. பெரும்பாலான சமயங்களில் ஹெட்டில் வரக்கூடிய கேன்சர் மற்ற உறுப்புகளுக்கு பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்ச பிறகு என்ன இதுக்கான ட்ரீட்மெண்ட், இதுதான் அடுத்த கேள்வி. இப்போது ஹெட்டில் வரக்கூடிய பேன்க்ரியாஸ்க்கு முக்கியமான ஒரு வேர்டு என்ன அப்படின்னா ஆப்பரபிலிட்டி. ஆப்பரபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக எடுக்க முடியுமா, இதுதான் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ அவங்க சர்ஜிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு இது சர்ஜரி பண்ணி ஃபுல்லாக எடுக்க முடியுமா ஆப்ரபிளான்றதை டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணியாச்சு, உங்களுக்கு சர்ஜரின்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, த ஃபஸ்ட்டு திங் யூ ஷுட் டூ இஸ் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் சர்ஜரி. பெரிய சர்ஜரி, இன்ஃபேக்ட் பேன்க்ரியாஸ்க்கு பண்ணக்கூடிய சர்ஜரி தான் ஒன் ஆஃப் த மேஜர் சர்ஜரி. 6 hours 7 hours ஆகும். மல்டிபிள் அனஸ்டமோசிஸ் சொல்லுவோம். பல உறுப்புகள் எடுத்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் அது. பட் தட் இஸ் த பெஸ்ட் சான்ஸ் டு க்யூர் த கேன்சர். வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டை விடையும் இந்த பர்டிகுலர் கட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விப்பிள்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு மேஜர் சர்ஜரி அவங்க பண்ண போகிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ அப்படியே அவங்க பெத்தாலஜி ரிப்போர்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. பெத்தாலஜி ரிப்போர்ட் வரப்போது அதோடைய நேச்சர் என்ன, ஸ்டேஜ் என்னன்றது இன்னும் தெளிவாக தெரிய போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமான ஒரு கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சர்ஜரி பண்ணி கட்டியை எடுத்தாச்சுனாலே பாதி கிணறு நீங்கள் தாண்டியாச்சு. மீதி விஷயங்கள் சுலபமான விஷயங்கள் தான். அது என்ன மீதி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டியை எடுத்துட்டோம் இல்லையா, எடுத்தால் மட்டும் பத்தாது. கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கலாம், ஆல்ரெடி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கலாம். அது வளராமல் பார்த்துக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம அடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, சர்ஜரி பண்ணி முடிச்சு ஒரு 3 weeks 4 weeks பேஷண்ட் நல்லா ரெக்கவர் ஆன பிறகு இந்த ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். பெரும்பாலான சமயங்களில் இது 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ரேடியேஷன், நமக்கு தெரியும், கட்டி இருந்த இடத்துக்கு ஒரு 5 to 6 weeksக்கு ரேடியேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ரொம்ப எஃபெக்டிவான மெடிசின்ஸ், அதாவது பேன்க்ரியாட்டிக் கேன்சர் சர்ஜரி பண்ண பிறகு திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள், இதை தான் நம்ம கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். எஃபெக்டிவான மெடிசன்ஸு இது ஒரு 4 to 5 monthsக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரலாம். இன்சிடென்டலி இதில் வந்து பேன்க்ரியாஸ்க்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பியில் ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. பேஷண்ட் நல்லா டாலரேட் பண்ண முடியும். ஆனால் அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் மற்ற கீமோலாம் பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேன்க்ரியாஸ்க்கு வந்து வாரம் வாரம் வர மாதிரி ஒரு ஷெட்யூல். ஸோ எவ்ரி வீக் நீங்கள் வருவீங்க, இன்ஜெக்ஷன் போடுவீங்க, முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. இது மாதிரி ஒரு 4 to 5 monthsக்கு நம்ம ஷெட்யூல் கொடுக்குற மாதிரி இருக்கும். டச் வுட், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக போகுது, நல்ல டியூமர் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்லேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடலாம். நீங்கள் சரத் மாதிரியோ சித்தார்த்தையோ நினச்சிட்டு 6 மாதம் தான் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது. பி வெரி கிளியர் அபவுட் தட். சரி, இந்த அளவுக்கு பயப்படவே தேவையில்லையா, எல்லாரும் தேவையில்லாமல் குழப்புறாங்களா பேன்க்ரியாஸ் கேன்சரை பற்றி அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. நான் சொன்ன ஹெட்டில் வரக்கூடிய கேன்சர் தான் இந்த மாதிரி நல்லா பிஹேவ் பண்ணக்கூடிய கேன்சர். பாடியிலையோ டெய்லையோ வரக்கூடிய கேன்சர் இன்றைக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் வராங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்ச பிறகு ஸ்டில் நம்ம சர்ஜிக்கல் டீமுக்கு ஒப்பீனியன்லாம் எடுக்க தான் செய்வோம். பெரும்பாலான சமயம் அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்த பிறகு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க கத்தி வைக்க மாட்டாங்க. ஸோ மீதி என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு, ரேடியேஷன் அண்ட் கீமோ தான். பட் பிகாஸ் இது சர்ஜரி பண்ண முடியலங்கிறதுனால ரேடியேஷன் கீமோ மட்டும்தான் இதுக்கு வேலை செய்யுங்கிற பட்சத்தில் அதை விட இதில் கொஞ்சம் ரிசல்ட்ஸு கம்மியாக தான் இருக்கும். சில பேஷண்ட்ஸுக்கு 6 மாதத்துலேயோ, சில பேஷண்ட்ஸுக்கு 1 வருஷத்துலேயோ இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு பரவலாம். பேஷண்ட்டுக்கு இது பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை.